இருந்தது. படம் செம்மையாக எடுத்திருந்தாங்க. ஆரிஜின் ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. தானஸ்க்கு சங்கு தான் அடுத்த படத்தில். சூப்பராக இருக்கு. ஃபியூரியோட கண்ணி ஏன் போச்சுன்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட்ஸ்க்காக ஒர்த் இருந்துச்சு. ஸோ என் கேமுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டெசரக்டோட பார்ட் ஆஃப் த பவர் இவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து ஒரு ஹோப் இருக்குது. கேமுக்கு இதுதான் பேஸு. சூப்பராக இருக்குது ப்ரோ. நிறைய வந்து அவெஞ்சர்ஸ் பார்த்தவங்களுக்குலாம் நிறைய வந்து ரிவீல் ஆகாமல் இருந்திருக்கும். இதில் பார்த்தோன்னே ரிவீல் ஆகும். நிக் ஃபியூரிக்கு எப்படி கண்ணு போச்சுன்றது இதில் ரிவீல் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. தரமான படம் தான். எண்டு கேம் தானே அடுத்து வெயிட்டிங். ஆமாம் கிளைமேக்ஸ். ஆமாம் மார்வல் வர்றாங்க. கேப்டன் மார்வல் வர்றாங்க. அடுத்து எண்டு கேமில் வர்றாங்க. வெயிட்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சார் சமோடனா சமோடம் வேறு லெவலு. இன்ஃபினிட்டி வார் அடுத்த லீடு வந்துச்சு பார்த்தீங்களா? என் கேமோடைய லீடே தான். செம்ம கிரீல். படத்தை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல். டிசி காமிக்ஸ் ஆப்போசிட்டாக அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க மார்வல். தென் என் கேம் பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்காம பார்த்தா என் கேம் புரியாது. ஏன் கேப்டன் மார்வல் வந்து எண்ட் கேமில் வந்தாங்க அப்படின்றதே சில பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். தென் நிறையா சீன்ஸில் வந்து இப்போ கேப்டன் நிக் ஃபியூரிக்கு எப்படி அந்த ஒன் ஐ போச்சு அந்த மாதிரி சீன்ஸு, நிக் ஃபியூரி எப்படி கால் பண்ணுறாரு கேப்டன் மார்வலில் எண்ட் கேமில் அப்படின்ற சில கமிட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து எப்படி கேப்டன் மார்வலுக்கு இந்த பவர் கிடச்சிது, தென் அவங்க எதற்காக போராடுறாங்க, எண்டு சீனில் மட்டும்தான் எண்ட் கேமோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரையும் ஓவரால் ஜேர்னி ஃபுல்லாகவே அந்த ரெண்டு கேரக்டர் தான், கேப்டன் மார்வல் அண்ட் நிக் ஃபியூரி, அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. தென் ஓவரால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவுட் ஆஃப் த ஸ்பேஸ்லேயும் சரி இல்லை ஏர்த்லேயும் சரி செம்மையாக இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் வெறியாக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர். ஆசம் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. வேற லெவல். இன் அண்ட் அவுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.